நீயும் சாப்பாடு கொண்டு வரணும். தினமும் நானே கொண்டு வர முடியுமா? ஏய் பிட்டி, எங்க இப்படி ஓடிட்டு இருக்க? அம்மா! ஆகாஷவாணியின் இன்றைய செய்திகள். லாக்டவுனால் கிழக்கின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறான். எத்தனை முறை சொன்னாலும் கேட்கறது இல்ல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கான்பூரின் ஜவுளி ஆலைகள் மூடப்படுவதால் இந்த ஆலைகளில் பணிபுரியும் ஊழியர்களின் நிலைமை மிகவும் மோசமடைந்து வருவதோடு அந்த ஆலைகளின் உரிமையாளர்கள் என்ன விஷயம்? பெரும் நஷ்டம். வேலை முடிஞ்சுதா? அம்மா முடிச்சிட்டேம்மா. அப்புறம் ஏன் இங்க நிக்கிற? கிளம்பு. அது அம்மா, அது வந்து மாசமே இன்னும் முடியல, அதுக்குள்ள பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டியா? அம்மா ரொம்ப பிரச்சனையா இருக்குமா. மில்ல இழுத்து மூடினதுல இருந்து பிட்டியோட அப்பாக்கு வேலை இல்லாம போயிடுச்சுமா. நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு வாட்ச்மேன் வேலைக்கு தாம்மா போறாரு. சம்பளம் பத்தலமா. உனக்கு எப்பவும் இதே வேலையா போச்சு. சரி, இப்ப போ, நாளைக்கு பாத்துக்கலாம். பருத்தி ஆலைகளில் சுமார் 22,000 பேர் பணிபுரிந்தனர். ஆனால் இப்போது இந்த ஆலைகளின் பொருளாதார நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருவதால் தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வருகிறது. என்னடி இது? சாப்பாடு எங்க? சாப்பாடெல்லாம் இல்ல. வேணும்னா என்ன தின்னு தொலை. காலையில ஸ்கூலுக்கு பசியோட தானே போனேன். எல்லாரும் மதியம் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. ஆனா நீ தான் தர மாட்டேங்கிற. பசி வயித்து கிள்ளுது, வயிறு வலிக்குது. பசியில என்னால படிக்க கூட முடியல. உங்க அப்பா சம்பாதிக்கும் போது நல்ல வயிறு நிறைய தின்னுட்டு தானே இருந்த. இப்ப அவருக்கு எந்த வேலையுமே இல்லையே. ஒரு வேலை இல்லனா இன்னொரு வேலையை தேட வேண்டியதானே. எல்லாருக்கும் வேலை இருக்கு, அவருக்கு மட்டும்தான் வேலை இல்ல. நாள் பூரா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம். என்னடி சொன்ன? உன் அப்பா நீ சோம்பேறின்னு சொல்றியா? நான் சொல்லுவேன். என்ன இப்படி எல்லாம் அடிக்கிறதுக்கு நீ கொன்னே போட்டுரு. ஆனா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டியாவது கொடு. ஒரே ஒரு ரொட்டி போதும். 4 காசு சம்பாதிக்கதான் உங்க அப்பா ராத்திரி பகலா வேலை பாக்குறாரு. அவரையே நீ சோம்பேறின்னு சொல்றியா? சொல்லுவேன். சொல்லுவியா? என்னடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? அடங்க மாட்டியா நீ? உட்காரு. இனிமே இப்படிலாம் பேசுவியா? சொல்லுடி. அடிச்சிட்டு இருக்க. அடிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? அறிவு கட்டவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். பெத்த அம்மா அப்பாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. சரி போதும் விடு. இவளெல்லாம் விடுமாங்கறல. நீ எந்திரிமா. அப்படி என்ன சொன்ன? என்ன சொன்னாவ? பசிக்குதான், சோறு வேணுமா? பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறா. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறா. அவ குழந்தை, பசிக்க தானே செய்யும். ஸ்கூல்ல 4 புறா ஓடி ஆடி விளையாடுறாள். வயிறு பசிக்கும் போது அவ கேட்க தானே செய்வான். 4 பேர் திங்கணும்ல, நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்? ஏதாவது கொண்டு வந்தீங்களா? இல்லையே. வேலை வாங்கும் போது இருக்கிற சுறுசுறுப்பு கூலி கொடுக்கும் போது அவங்க கிட்ட இருக்க மாட்டேங்குது. இந்த வெள்ளம் குடி. கடைக்காரர்கிட்ட ஏதோ பேசி வாங்கிட்டு வந்திருக்க. சர்பத் செஞ்சு கொடு. என்னம்மா செய்ய போற? அம்மா சர்பத் செய்றாங்கடா. உட்கார். நான் 2 கிளாஸ் குடிப்பேம்மா.
இவனும் நாள் பூரா ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். தெரு பசங்களோட கோலி விளையாடுறது மட்டும் இல்லாம காத்தாடிய வேற திருடுறான். அடுத்த வருஷம் முதலாளி ஐயா கிட்ட சொல்லி இவனையும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுறலாம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடுவா. வயசான காலத்துல நம்மள இவன் தானே பாத்துக்க போறான். அம்மாடி வாமா, வந்து சர்பத் குடி வா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பசிக்கல. அதை என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அம்மாடி இந்தா சர்பத் குடிமா. அட குடிமா, குடி. வெல்லம் போட்டு செஞ்சது, நல்லா இருக்கும். இதை பாருமா, தப்பு பசங்களோடது இல்லை, என்னோடது தான். இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? மெல்ல மூடி தொலைச்சிட்டானுங்க, அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? எதுவா இருந்தாலும் குழந்தைய பெற்றுக்கிட்டது நாம தானே. அப்ப நாம தானே சோறு போட்டு வளர்க்கணும். குழந்தை பெத்துக்காமலே இருந்திருக்கலாம்ல. ஆனா அந்த கடவுள் நமக்கு 2 குழந்தைங்களை கொடுத்தா, ஆனா அதுங்களுக்கு தேவையானதை நம்மளால செய்ய முடியலையே. பெத்த பிள்ளைங்களுக்கு சோறு போட முடியல, அப்புறம் நாம 2 பேரும் உயிரோட இருந்து என்னங்க பிரயோஜனம்? குச்சி எடுத்து கொடு, கிளம்புறேன். நேரமாச்சுல்ல. ஏதாச்சும் கொடுத்தாங்களா? 10 ரூபா கொடுத்துருக்காங்க. வா, கையோட மளிகை கடைக்கு போகலாம், மாவு வாங்கிக்கலாம், ஒரு 8-10 நாள் ஓட்டிக்கலாம். வா. ஆனா 10 ரூபாய்க்கும் மாவே வாங்கணுமா? ஆமா, உருளைக்கிழங்கும் வாங்கிக்கலாம். என்னங்க, இன்னைக்கு நான் பராத்தா பண்ணவா? பராத்தாவா? இல்ல, வேண்டாம். பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவ இன்னும் கோவமா தான் இருக்கா. நான் பராத்தா பண்ணேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் என்ன? இதை பாரு, முழுசா 10 ரூபா செலவு பண்ணாதான் பராத்தா பண்ண முடியும். நாளைக்கெல்லாம் என்ன பண்றது? என்ன ஆனாலும் சரி, நான் இன்னைக்கு பராத்தா பண்ணியே தீருவேன், அவ்வளவுதான். பத்திரமா எடுத்துட்டு வாங்க. நாம ஒரு வழியா அதெல்லாம் வாங்கிட்டோம்ல. ஞாபகம் இருக்கா?
கடைசியா தீபாவளி அன்னைக்கு தான் பராத்தா பண்ணேன். எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டோம். ஆ, நீ வேற ரொம்ப நல்லா செய்வ. ருசி பிரமாதமாக இருக்கும். அட போங்க. சரி, அது இருக்கட்டும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு போ. நான் ஒரு 8 மில்லு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆள் எடுக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுறேன். उतर किरनिया सांझ से निमिया से धीरे धीरे हो उतर किरनिया सांझ से निमिया से धीरे. என்னம்மா சமைக்கிறீங்க? பராத்தா பண்றேன்டா. எனக்கு பராத்தா செய்றீங்களா? அப்ப எனக்கு ஜாலி தான். டேய், எங்கடா போயிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம வீட்ல பராத்தா செய்றீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரேம்மா. அப்படியா? முதல்ல இங்க வா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு. नदिया के तेरे तेरे हो उतर किरनिया सांझ से. இன்னைக்கு நான் 10 பராத்தா சாப்பிடுவேன், இப்பயே சொல்லிட்டேன். அவ்வளோ பெரிய வயிறாடா உனக்கு? 10 சாப்பிடுவியா? சாப்பிட்டுருவேன். போய் விறகு எடுத்துட்டு வா. இன்னைக்கு பரோட்டாவா பண்றீங்க? ஆமா, உனக்காக தான் பராத்தா பண்ணிட்டு இருக்கேன். நீ தான் என் மேல கோவத்துல இருக்கியே. கோவலாம் ஒண்ணும் இல்லம்மா, இப்ப கொஞ்சம் கூட கோவம் இல்ல. முதல் பராத்தா நான் தான் சாப்பிடுவேன். அக்கா தானே பெரியவ. அது மட்டும் இல்லாம நேத்து நான் அவளை போட்டு அடிச்சிட்டேன். அதனால முதல் பராத்தா அக்காவுக்கு தான். ஓ, அதனால தான் பராத்தா செய்றீங்களா? அப்ப டெய்லியும் அக்கா வடிங்க, அப்பதானே எனக்கு பராத்தா கிடைக்கும். வாய் முடுறா. நான் ஏன்டா என் பொண்ணை போட்டு அடிக்கணும்? இந்த சாப்பிடு. என்ன அடிச்சா மட்டும் எதுவும் செய்ய மாட்டீங்க? ஒரு நாள் அக்கா அடிச்சதுக்கு பராத்தா செய்றீங்களா? உங்களுக்கும் அப்பாவுக்கும் அக்கா மட்டும் தான் செல்ல புள்ள, நான் கிடையாதுல. இப்ப ஏன்டா அழுவுற? நீ தானே எங்க செல்ல புள்ள. நான் தானே முதல்ல வந்தேன், அப்புறம் ஏன் அக்காவுக்கு முதல்ல கொடுத்த? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உங்க அக்கா கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் நீ தானே எங்களோட கடைசி வரைக்கும் இருப்ப. அதனால நம்ம வீட்ல இருந்து போறவளுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்ல. அப்புறம் நீ நிறைய சம்பாரிச்சு கொண்டு வா. அப்புறம் தினமும் நீயும் நானும் பராத்தாவே சாப்பிட்டுட்டு இருப்போம். என்ன சொல்ற? இல்ல, எனக்கு இந்த பராத்தா மட்டும் தான் வேணும். இந்தா, முதல்ல நீயே தின்னு. அவன் இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பான். எப்படி சாப்பிட்றான் பாரு தடிய. நாள் பூரா தெரு தெருவா சுத்திட்டு வரான். ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச அப்புறம் தான் அவன் சரிப்பட்டு வருவான். அவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ சாப்பிடலாம்ல, அதுக்குள்ள அவ்வளோ அவசரப்படுற. சாப்பிடு. அக்காக்கு 2 முனை கொடுத்துக்கோ, நான் வயிறு நிறைய சாப்பிட போறேன். இங்க பாருடா, ஒன்று தெரிஞ்சுக்கோ. நிறைய பராத்தா சாப்பிட்டீங்கன்னா பேதி தான் ஆகும். தினம் தினம் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுடா. பராத்தா கோதுமை மாவுல செஞ்சது. அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஜீரணமே ஆகாது தெரியுமா? ஆளுக்கு 2 தான். அதுவும் இல்லாம அப்பாவும் வந்து சாப்பிடணும்ல. மறுபடியும் அக்காவுக்கா? நான் தானே முதல்ல சாப்பிட்டேன். வெறும் மாவை சாப்பிடுறியா? அது வேகிற வரைக்கும் பொறுமையா இருடா. எல்லாத்துலயும் அவசரம். என்னை யாருக்குமே பிடிக்கலன்றப்போ அந்த கடவுள் ஏன் இன்னும் என்ன கூப்பிட்டுக்க மாட்டேங்கிறாரு? இதெல்லாம் எங்க இருந்தா கத்துட்டு வர?
இந்த மாதிரி இன்னொரு தடவை நீ பேசுனேன்னு வெய்யி நோக்குலயே சூடு வச்சிருவேன். கடவுள் கிட்ட போறதுக்காக தான் நாங்க ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமா? எனக்கு இன்னொன்னு வேணும். இல்ல அவ்வளவுதான். எனக்கு இன்னொன்னு வேணும். எனக்கு இன்னும் பசி அடங்கல. எனக்கு இன்னொன்னு வேணும். நீ பேசிக்கிட்டே சாப்பிட்டதுல உன் வயிறு ரொம்பினதே தெரியலடா. பாரு உன் வயிறு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நீங்களே பாருங்க, என் வயிறு காலியா தான் இருக்கு. என் செல்ல பையனுக்காக ஒரு குட்டி பராத்தா சூப்பரா பண்ணி தரேன். இன்னொன்னு சின்ன பராத்தா. வாயை மூடிட்டு போறியா இல்ல? சேட்டை அதிகமாயிடுச்சு. மாவு மிச்சம் இருக்குல்ல, இன்னொன்னு செஞ்சு கொடுங்கல்ல. நான் இப்போ சாப்பிட மாட்டேன், நாளைக்கு காலைல சாப்பிட வச்சுக்கிறேன். ஸ்கூலுக்கு போகும்போது வயிறார சாப்பிட்டு போற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்ல. நமக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு நிமிஷம் உட்காரு. இந்தா, அவன் கிட்ட சொல்லிடாத. உங்க அப்பாக்கு வயிறார கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்பெல்லாம் அவர் கம்மியா தான் சாப்பிடுறாரு. அவர் 4 பராத்தா சாப்பிட்டாவே போதும். என்னங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? எங்க போயிருந்தீங்க? அதுவா,
முராரி ஐயாவோட சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆ. அதை சரி பண்ண நேரம் ஆயிடுச்சு. பசங்க சாப்பிட்டாங்களா? ம். 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஆ. தெரு பசங்கிட்ட எல்லாம் போய் நான் பராத்தா சாப்பிட்டேன்னு பெருமை அடிச்சுக்கிட்டான். வாங்க, ஆ. உங்களுக்காக 4 எடுத்து வச்சிருந்தேன். வயிறு நிறைய சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா இல்லையா? இன்னைக்கு காலையில இருந்து என்னோட வயிறு ஒரு மாதிரியா இருக்குங்க. நான் கிழங்கு வேக வச்ச தண்ணியை குடிச்சிட்டேன். ராத்திரி ஆயிடுச்சு, ஒன்னாவது சாப்பிட. வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. அதுவும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு பராத்தா சாப்பிட்றீங்க. சாப்பிடுங்க. ம். என் பரோட்டாவை நீ சாப்பிட்டியாடா? எந்திரி. என் பரோட்டாவை நீ சாப்பிட்டியாடா? வாய் திறந்து சொல்லு. நீ தான் சாப்பிட்டியா என் பரோட்டாவை? சொல்லுடா, சொல்லு. நீ தான் சாப்பிட்டியா என் பரோட்டாவை? எங்க போச்சுடா என் பரோட்டா? சொல்லு. நீ சாப்பிட்டியா? சொல்லு. அக்கா சொல்லு. ரொம்ப பசி எடுத்துச்சு. நீயும் சாப்பாடு கொண்டு வரணும், தினமும் நானே கொண்டு வர முடியுமா? என்ன சாப்பிட்ட என் பரோட்டாவை? என்ன சாப்பிட்ட என் பரோட்டாவை? ஏன் சாப்பிட்ட? ஏன் சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? ஏன் சொல்லுடா. என்ன சாப்பிட்ட என் பரோட்டாவை? ஏன்டா? என்ன சாப்பிட்ட? சொல்லுடா. ஏன் என் பரோட்டாவை சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? ஏன் என் பரோட்டாவை சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? சொல்லுடா. ஏன்? ஏய், எதுக்காக அவனை இப்படி அடிச்சிட்டு இருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க?